உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌனராகம். சோகங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவ்வப்போது எனக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது என்னடா அப்படி உனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, என்னுடைய வாழ்க்கையில் பாடசாலையில் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எல்லோருடையும் அப்படியே அரட்டடிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் எங்களோட பாடசாலையில் தமிழ் தின போட்டி நடந்துச்சு. அந்த தமிழ் தின போட்டியில் நானும் பங்கு பெற்றணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சார் சொல்லிட்டாரு. ஆதி என்னன்னு கேட்டாடா, தமிழ் தின போட்டி வருது. நம்ம ஸ்கூலில் உனக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் எல்லா போட்டிகளிலும் வின் பண்ணிட்டு வரோம். இந்த முறை உயர்தரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதுலேயும் ஆதி நல்லா சிறுகதை எழுதுவ, கவிதை கூட எழுதுவ. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆதி, இந்த முறை தமிழ் தின போட்டியில் உண்ட பேரையும் கொடுத்துருக்கேன். எங்களுடைய ஸ்கூல்ட பேரை காப்பாற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. என்னோட ஆசிரியர் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நமக்கு தான் அந்த கவிதையும் வராது, சிறுகதையும் வராது. யாரோ எழுதுறத வாச்சிட்டு போகிறது தானே நமக்கு. இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஷாப்பில் இருந்த கவிதை புத்தகம்லாம் வாங்கினது மட்டுமல்ல, சிறுகதை புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தது தான் மிச்சம். எப்படியாவது இந்த முறை தமிழ் தின போட்டியில் வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் எனக்கு இருந்துச்சு. அன்றைய நாள் எதிர்பார்த்த மாதிரியே தமிழ் தின போட்டி. அது எங்கள் ஸ்கூலில் நடக்கலை, இன்னும் ஒரு ஸ்கூலில் தான் அந்த போட்டி நடந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம், வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பெரிய ஒரு நினைப்போட அந்த ஸ்கூலுக்கு போனேன். ஒரு மாதிரி காலையிலே 9 மணிக்கு ஆரம்பித்த தமிழ் தின போட்டி 1 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்குள்ள தயக்கம், அட நம்ம எங்கே கவிதை எழுதியிருக்க போகிறோம், இங்கே சிறுகதை எழுத போகிறோம், ஏதோ நமக்கு அதெல்லாம் சரி வராது அப்படின்னு ஒரு தயக்கம். திடீர்னு என் பேர், அட ஃபர்ஸ்ட் அடிச்சிட்டேனா, எல்லா போட்டியிலையும் 1ஆம் இடம். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சிங்க. எதுவுமே படிக்கல, கவிதை கூட எழுத தெரியாது, என்ன போயிட்டு ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்னோட அப்படியே கட்டி பிடிச்சி, மச்சான் நம்ம ஸ்கூல்ல மானத்தை காப்பாத்திடுடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌனராகம்.